ஃபர்கெட்டிங் மெமரிஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம வாழ்க்கையில் சில நினைவுகள் தேன் மாதிரி இனிக்கும், அதே மாதிரி சில நினைவுகள் தீ மாதிரி சுடும். அந்த தீயை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் தவிச்சிட்ருக்கீங்கன்னு தெரியல. போன போகட்டும், அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்கெட்டிங் மெமரிஸ், அதாவது மனசை பாரமாக்குற நினைவுகள்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். நினைவுகள் ஏன் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நாம் இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை விட்டுருவோம், ஆனால் அதுக்கு முன்னே நடந்த விஷயத்தை தான் திரும்ப யோசிச்சுட்டே இருக்கோம். ஒருத்தர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பழைய காலண்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி தேதியை உங்களால் பார்க்க முடியாது. உங்கள் பழைய நினைவுகளை ஒரு குப்பை தொட்டு மாதிரி தான். அதுக்குள்ளேயே கையை வச்சுட்டு இருந்தால் உங்கள் கை தான் நாரும். அப்போது அந்த நினைவுகள் எப்படி தான் மறக்கிறது? சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஏற்றுக்கோங்க. ஆமாம், அது நடந்துருச்சு அப்படின்னு முதல்ல உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. ரெண்டாவது, பிஸியாக இருங்க. உங்கள் மனசுக்கு வேலையை கொடுங்க. சும்மா இருந்தால் தான் பழைய நினைவுகளை கதவை தட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யுங்க. புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கோங்க. மூணாவது, மன்னிப்பு கொடுங்க. உங்களுக்கே நீங்கள் மன்னிப்பு கொடுங்க. அவங்களுக்காக இல்லை, உங்கள் மன நிம்மதிக்காக உங்களை மன்னிச்சிடுங்க. பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் இல்லாமலே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே நீங்கள் புரிய வைங்க. முடிஞ்சு போன நேற்றைய தினத்தை யாராலையுமே மாற்ற முடியாது, ஆனால் இனிமேல் வரப்போகிற நாளைய தினத்தையும் யாராலையும் தடுக்கவும் முடியாது. உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. பழைய காய தழும்புகளை மாற்றிக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.